கர்த்தருடைய பரிசுத்த விடுதலை அடிமை தேவன் கடந்த 5 மாதங்களை பாதுகாத்து இந்த 6ஆம் மாதம் பிரவேசிக்க தேவன் அடிமைக்கு இறக்கம் பாராட்டினால் பரிசு நாமத்தை வேண்டதாக நாட்களில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் ஜெயம் பெற என்ன செய்யப்பட வேண்டும், வெற்றின் ரகசியம் என்று ஒரு 6 தலைப்புகள் அப்படியே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். முதலாவது தலைப்பு விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுத நிச்சயமாக இருக்கிறது. அந்த பூமிக்குள்ளாக ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை அடைந்து கொள்ள தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற பிரதான விஷயம் விசுவாசம். விசுவாசத்தினால எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறனுடைய எல்லா காரியங்களும் எப்படியாக அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். நாம் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வெற்றியினுடைய ரகசியத்துக்கு முதல் படியாக காணப்படுகிற விசுவாசம் என்பது நமக்கு முக்கிய அவசியம். அந்த விசுவாசம் எப்படி கொண்டு போகிறார்? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் நமக்கு தேவன் செய்ய போகிறன்னு நினைக்கிறீர்களோ அது செய்வார் என்பதை நாம் திட்டம் செய்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அது காணப்படாததாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயித்து கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமாக தேவன் நாம் இந்த காரியங்களை கேட்கிறோம், அதை செய்து கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளப்படாமதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தன் ஊழியர்கள் ஒரு பெரிய விசுவாசத்தை ஒப்பிடுகிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் அவனுக்கு சொன்னபடி ஆகும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வானலாக காணப்படுற ஒரு மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தை விழும் என்று நான் விசுவாசித்தால் அது ஆகும். ஆனால் நாம் நடக்கக்கூடாத ஒரு பெரிய காரியம், மனிதனால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஒப்பிடுகிறார். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் இறைவிடத்தில் கேட்கப்படும் போது அவர் சர்வவல்லமை தேவன், அவருடைய மகத்துவ நிலைகளை அறிந்து நாம் கேட்க கடவுது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த மலைகளை பார்த்து சமுத்திரத்தில் கடந்து போய் வெளியென்று அவன் விசுவாசத்தில் அப்படியே ஆகும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் எண்ணிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு ஜபால தலைவன் கடந்து வந்து தன்னுடைய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இயேசு கேள்விப்பட்டு நீ வந்து என் வீட்டில் என் மகளை நீ காப்பாற்றக்கூடிய என்று கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து வா போகு என்று சொல்லி 2 பேர் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அப்போ 12 வருஷமுள்ள ஒரு பெரும்பாடு ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லா சொத்தையும் விற்று செலவு செய்கிறார். அவள் சற்றாகிலும் குணமடையலை. ஆனால் அவளுடைய விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவளை விசுவாசிக்கிறாள். ஒரு பெரிய திரளான கூட்டம் அவளை நோக்கி வருகிறது. அவள் ஏற்கனவே ஒரு வியாதி உள்ள ஒரு பெண்.
ஒரு ஆணாக இருந்தால் கூட கடந்து போயிடலாம். ஒரு பெண்ணாக இருக்கிறாள், அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பலம் பாருங்கள். இயேசுவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைத்து விடும் என்று சொல்லி அதன்படி அவள் இயேசுவை தன் வஸ்திரத்தை தொடுகிறாள், அவளுக்கு சுகம் உண்டாகுது என்று பார்க்கிறோம். அல்ல, இறைவனுடைய பார்வையில் நன்மை என்பது ரொம்ப லெகுவாக பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய விசுவாசம் தான் அதுக்கு மேலானது என்று நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் எல்லாம் கூட ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு மையப்பொருளை வைக்கிற பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். நிறைய காரியம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இறை சமூகத்துக்குள்ளாக விசுவாசத்தினாலே நாம் அதை அடைந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 4 வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அவன் எவ்வளாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக விசுவாசம் என்பது ஒரு பெரிதான விஷயங்கள். தேவனை லகுவாக பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அதனால் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்கிற பல வடிவம் இருக்கிறது. அது மிகவும் சிறந்த ஒரு வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். எந்த ஒரு பிரயாசம் இல்லாமல் தேவன் செய்வார் என்று நாம் நம்பப்படும் போது அவனுக்கு நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். 1. 2வதாக காலம். காலம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. காலம்னு நம்ம சொல்லப்படும் ஒரு பெரிய காரியங்கள் அடைவதற்கு காலம் தேவை. ஒரு சாதாரண காரியம் அடைவது ஒரு காலம்லாம் தேவை கிடையாது. ஒரு உயர்ந்த காரியத்தை அடைவதற்கு தான் காலம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. யோவான் 2 அதிகாரம் 1 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றாள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொண்டு கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடுகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு அருமரத்தகர் இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் விடும் போது தண்ணி கொடுப்போம், டீ கொடுப்போம், மோர் கொடுப்போம். யூதருடைய பிரமாணம் பார்த்தீங்கன்னா அவருடைய கலாச்சாரம் திராட்சை ரசம் கொடுப்பாங்க. ஏன்னா மலை பிரதேசங்கிறத நிறைய திராட்சை விளையும். அதன் அடிப்படைக்குள்ளாக அங்கே திராட்சை ரசம் கொடுக்கிறார்கள். ஏன்னா திருமண வீடு என்பது திட்டமிட முடியாது எவ்வளோ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படைகளை அவங்க கொடுக்கப்படுகிறான். ஆனால் நிறைய ஜனங்க வந்ததுனாலே அங்கே நீங்கள் பார்த்து ஒரு பக்கம் உறவினர்கள் நிறைய இருந்திருக்கலாம், எதிர்பாராமல் வந்திருக்கலாம். அதன் அடிப்படைக்குள்ளாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் கம்மியாக போகிறது. எல்லாரும் பார்த்து ஒரு சலசலப்பு உண்டாயிடுச்சு. அப்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல், ஏன்னா பெரிய சலசலப்பு நடந்திருக்கு. அதனால தான் அங்கே அந்த நிர்பந்தம் வந்திருக்கிறது. அப்போ மரியாள் தான் போய் சொல்லுகிறா, இதை போல் அந்த திராட்சை ரசம் கம்மியாக இருக்குது, கிடைக்கல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேருமே அறிந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மரியாளும் இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்திருக்கிறார், இயேசுவும் தன்னை குறித்து அறிந்திருக்கிறார். ஆனால் எப்போ அந்த சம்பவம் நடக்கும் என்பதுதான் தெரியல. அதற்கு ஒரு தூண்டுதலாக மரியாள் காணப்படுகிறார். அவர் அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவர் விண்ணப்பிக்கிறார் தேவ சமூகத்தில்,
இப்போ தேவனிடத்தில் முதல்ல ஆர்டர் வருகிறது, இந்த ஜாடிகளை தண்ணி நிரப்பு, நீ போய் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி நிரப்பிபடியாக ஜெபம் பண்ணுகிறார்கள். முந்தின திராட்சரசத்தோட பிந்தின திராட்சரசம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது, ஏன்னா மீண்டும் சாப்பிட்ருக்காங்க நிறையா இருக்கிறதுனால. முந்தினது பார்த்த விட இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுடைய கிரியை துவங்குவதற்கு சபை ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தன் கிரியை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலம் என்பது மிக அவசியம். அதன் பிறகு பார்க்கிறோம் 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் 4 அப்பங்கள், நிறைய கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிற 5000 4000 உட்கார வச்சு ஜனங்களுக்கு கொடுத்து 12 கூடைகள் அள்ளுகிறார்கள். இப்படி தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு கிரியை துவங்குகிறது நான் பார்க்கிறோம். ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு நிச்சயமாக காலம் அவசியம். ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு காலம் தேவையில்லை, ஆனால் ஒரு பெரிய காரியம் நடைமுறைப்படுத்துவதற்கு நிச்சயமாக காலம் தேவை. என்னோடய வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. ஒரு சில காரியம் நான் பகிர்ந்து கொள்கிறோம், விடுதலையாக்கி கொள்கிறோம். ஒரு சில காரியம் நான் பார்த்தீங்கன்னா அவளை விடுதலையாக்க முடிய காலம் அவசியம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்ட பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமியில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு, இறாவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொன்னால் யார் நம்புவாங்களா? நம்ம சாக மாட்டேன்னு சொன்னால் நீ இருக்கிற வியாதி போராட்ட பிரச்சனையில். ஆனால் இறைமார்க்கம் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நிறையா காலங்களை வைத்திருக்கிறார். அதன் சமீபத்தில் நாம் இருக்கிறோம். அதை அறிந்து நாம் போய் தன்னை காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைய நிலைகளை வைத்து நம்ம வாழ்க்கையில் முடிவு செய்திடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற வறுமை, இல்லாமை, வியாதி, பலவீனங்களை வைத்து இதோடு நம்ம வாழ்க்கை முடிந்துடும் என்று நாம் அறிந்திடக்கூடாது. நாம் தேவன் ஒரு பெரிய வசந்த காலத்தை வைத்திருக்கிற வேதத்தின் அடிப்படையாகும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை சமங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரன் குமார் தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பரும் சொப்பனங்களை உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்கார மேலே ஊழியக்காரின் நாட்களே ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியில் ரத்தம், அக்கினி, புகஸ்தம்பாய அதிசயங்களை செய்வேன். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற அருமரட்சகர இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு நாம் மத்தியவானத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஒரு காலம் வைத்திருக்கிறார். 4 பிரிக்கிறார். பாலகருக்கு முதற்கொண்டு தேவனபடியாக தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். வயோதியாக இருக்கிற மூப்பர்களுக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். அதில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனை முகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியல, உலகத்தின் மத்தியில் என்ன நடக்குன்னு தெரியல. ஆனால் தேவன் நம்ம ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
நீங்கள் அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியங்களை 2ஆக பிரிக்கிறார். எரேமியா 16:16 பிரகாரம் வாசிப்போம் அந்த வசனம். எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அணைகளை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரராகிய அணைகளை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மேல் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இறைமாருக்கு நாம் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து பின்பு 2 ஊழியர்களை நடைமுறைப்படுத்துகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவளை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்கான அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலின் மேல் வேட்டையாடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 2 ஊழியம். ஒரு ஊழியம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. அப்போஸ் பேதுரை கொண்டு ஒரு ஊழியத்தை, ஒரு விதைப்பின் ஊழியம், இயேசு மெய்யான தெய்வம் என்ற உலகம் முழுவதும் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் வளர்ந்து பெருகி இருக்கிற ஜனங்களை 2ஆவதாக ஒரு அறுவடை ஊழியம். இந்த 2 ஊழியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முதல் ஊழியம் என்பது ஒரு விதைப்பு. அந்த ஊழியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரியைகள் பாருங்கள். பேதுரு நிழல்பட்டு அநேக குணமடைந்தார்கள். அப்போஸ் பவுல் தன் மேலே போட்ட வஸ்திரத்தெல்லாம் யாருமெல்லாம் வியாதிகளை போட்டாலும் குணமடைந்தார்கள். சாதாரண இயேசு நல்லவர் என்று சொல்வதற்கு இவ்வளவு கிரியைகளை நடைமுறைப்படுத்தினார். அறுவடை என்பது அளவு பலமுள்ளது. நீங்கள் அறுப்பு விவசாயத்தில் தெரியும். அதை அறுத்து தூக்கிட்டு வந்து கழுத்து மாட்டில் வைத்து நெல்லை பிரித்து தூற்றி பண்டகசாலை சேர்க்கணும். ஆனால் விதைக்கிறது அப்படியால ஒரு ஆள் அப்படியே அள்ளி தூக்கிட்டு வந்துடுவான் ஒரு வேலையை நிலத்தில். அப்போ அறுவடை ஊழியம் எவ்வளவு ஒரு பயங்கர ஊழியம் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நமக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நாம் விடுதலையாவது மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற 240 நாடுகளுக்கு ஒரு விடுதலை அறிவிக்கிற நாட்கள். அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ வந்து 2 பாட்டை பாடணும், இயேசு வந்துடலாம் நினைக்காதுங்க. அப்படி அல்ல. அந்த ஊழியம் ஒரு பலமுள்ள ஊழியங்களை செய்து வலதுகைக்கு இடதுகை வித்தியாசமான மனுக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. வியாதி ஒரு பக்கம் சூறையாடி கொண்டிருக்கிறது, வறுமை ஒரு பக்கம் சூறையாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக ஒரு பலமுள்ள ஊழியத்தை செய்து நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய தேவன் திட்டம் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தை மையம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை வாசிப்போம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக சில நிலைப்பாடுகளை வைத்திருக்கிறார். தேவனை எப்போ பார்ப்பது? அதிகாலையில் தேடும்போது கடவுளை பார்க்கலாம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற காலம் வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் இருக்கிறது. காலம் வெளிப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தீர்மானம் கிடையாது. ஆனால் காலத்துக்கு முன்பாக நீங்கள் அந்து சந்தி 3 வேலை தேடி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஒரு மன ஜெபம் பண்ணி நம்மை காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலம் வெளிப்படும் போது அப்படிலாம் கிடையாது. நம்ம உபாசிக்கிறதோ அப்படிலாம் தேவையில்லை. கடவுள் மகிழ்மை வெளிப்படும். இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஒரு பெரிய காலத்தை நாம் சந்திக்க போகிறோம். உலகம் அறியக்கூடாத, உலகம் செய்யக்கூடாத ஒரு பெரிய மகத்துவங்களை நடைமுறைப்படுத்தி நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்ற தெய்வம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே அதற்குரிய காலத்தின் மத்தியில் இருக்கிறோம். அதை நோக்கி எதிர்கொண்டு நீங்கள் கடந்து போய் அந்த காலத்தை நீங்கள் புரோஜனம் படித்துக் கொள்ளப்படும் என்பதை நாம் திட்டமிடுகிறோம். ஆனால் காலத்தின் ஒரு கடினமான காலத்தில் இருப்பதனாலே அந்த காலம் மிகவும் சீக்கிரமான ஒரு காலம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி ஏற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற யோவேல் 2:1 ஆரம்பிச்சிங்கன்னா நம்முடைய ஊழியம் ஒரு அக்னிமயமான ஊழியம். உலகத்தில் அக்கினிக்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியாது. பாக்கி என்னன்னாலும் போய் மறைச்சு கொள்ளலாம். ஒரு காற்று அடித்தா கூட போய் ஒரு ரூமில் பூந்துக்கலாம்.
ஒரு வெள்ளம் வந்தால் கூட ஒரு மாடியில் போய் ஏறி கொள்ளலாம். அக்கினிக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற எதிர்கொள்ள போகிற ஊழியம் என்பது ஒரு அக்கினிமயமான ஊழியம். அதை நாம் எதிர்நோக்கி நாம் கடந்து போயபடியாக நாம் தெய்வத்திடம் நாம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவதாக முயற்சிக்கப்பட வேண்டும். இதோ காலம் இருப்பதனாலே நாம் அடைய முடியாது, முயற்சி அவசியம். மத்திய 7ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். என்னால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு காலங்கள் இருந்தாலும் அதை கேட்டால் தான் நீங்கள் அடைய முடியும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த 2 பிரிக்கிறார். இன்றைய காலகட்டத்துக்குள்ளாக நாம் கேட்டு பெற்று அடைந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நடைமுறைப்படுத்த போகிற காலத்தில் உடைய நிலைகளை அறிந்து அவர் செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா ஊழிய பாதை இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் நிறைய நிலைகள் இருக்கிறது. நீண்ட காலமாக காத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு அவரே கொண்டு போய் கொடுப்பார். நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னென்னா அவன் காத்திருக்கிறான் அந்த விஷயங்களுக்கு. முதல் நிலையில் காணப்படுற நிலைகளுக்கு நாம் தான் கேட்டு ஆக வேண்டும். ஆனால் இறைமார்க்கும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதற்குரிய தகுதி இல்லாமல் இருந்தால் கேட்டும் கிடைக்காம போயிடும் சில விஷயங்களை. அதனால் தெய்வ சமூகம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் கேட்கப்பட வேண்டும். தேவன் அது ஏற்ற காலத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்னும் பேர். அவன் எப்பிராயீமனாகிய சூப்புக்கு பிறந்த லோகனின் குமாரனாக எலிகின் மகனான யெராகியாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். ஒரு சம்பவம் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். இங்கே அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அவள் ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு குழந்தை இல்லை. பொதுவாக நான் தேவைகளை எப்பயும் கேட்போம். தனி ஜபமாக இருக்கலாம், எந்த ஜபம் தான் கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் எப்படி அவள் அடைந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக பழைய ஏற்பாடு பிரமாணப்படி ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பமாக தேவாலயத்துக்கு போவாங்க, எருசலேம் ஆலயத்துக்கு. இதே போல் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை கடந்து போகிற நிலைகளை தான் இவர் தேவாலயத்தில் கடந்து குடும்பமாக கடந்து போகிறாங்க. அங்கே போய் விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் தான் அற்புதம், அவள் அடைந்துக்கிற நன்மை. ஆண்டவரே, நான் மலடியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை கொடு. அந்த குழந்தை என்ன பண்ணிடுறேன், ஒன்றுட்டே கொடுத்துறேன், உன் ஊழியத்துக்கு எடுத்துக்கோ. ஆனால் என்னை யாரும் மலடின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக எனக்கு ஒரு குழந்தை கொடு. அதான் அவ்வளோ அற்புதமான ஒரு விண்ணப்பம். ஏன்னா எவ்வளோ நாட்கள் விண்ணப்பித்திருப்பாள், ஆனால் கேட்கல. தன் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினாள் என்று சொல்லுகிறது. அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னை யாரும் மலடின்னு சொல்லக்கூடாது, ஆனால் கொடுக்குற குழந்தை உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்துறேன், எடுத்துக்கொள். அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. எலியா சொல்லுவா, கருத்தா ஜெபித்தா. ஆனால் இறைசன்னிதானத்தில் அதன் பிறகு 5 குழந்தைகளை கொடுக்குறார் அண்ணாளுக்கு. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த முயற்சி என்பது முக்கியம். ஒன்று அவை போகிற இடம் தேவாலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அங்கு போய் எவ்வளோ நாட்கள் விண்ணப்பத்தை நிலைப்படுத்துகிறார். அவள் நிதானித்து ஒரு விண்ணப்பத்தை கடவுளை வைக்கிறார், அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால் தெய்வ சமூகத்தில் நாம் நிற்கிற இடங்களும் கேட்கிற நிலை முக்கியம். அப்படி நடைமுறைப்படுத்தி நாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீரிய ராஜாவின்
என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனுடைய குஷ்டரோகியாகி இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாள் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இந்த பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாரத்து வெள்ளியையும் 6000 சேக்கல் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகாம் என்பவன் ஒரு உயர்ந்த பொறுப்பில் அந்த தேசத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் சிறைப்பிடித்து வந்த ஒரு பெண் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கிறார், மனைவி ஆக்கி கொள்கிறான். அப்போ அவள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். நீ இஸ்ரவேல் தேசம் கடந்து போனால் அங்கே உன் குஷ்டத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறான், ஒரு வியாதி, அதை நீ அங்கே சுத்தப்படுத்திக் கொள்ள என்று அவன் போய் ராஜாட்ட சொல்லி நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறார். இந்த சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் கேட்காம இருந்தால் அவன் பின்பு சுகம் கிடைக்கிறது, அதை அடைய முடியாது. ஏன்னா பக்கத்தில் இல்லை, இன்னொரு தேசத்துக்கு போகணும், ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு போகணும், பல நாள் பிரயாணப்பட வேண்டும். அப்படி கடந்து போய் தான் அந்த நன்மை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக நாம் கிடைக்கப்படுகிற நன்மை எல்லாமே அப்படியே சடன்லியாக ஒரு நாள் 2 நாள் கிடைச்சிடும், பக்கத்தில் கிடைச்சோன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த இடத்துல அங்கே நன்மைக்குரிய விஷயம் இருக்கிறதோ அங்கே கடந்து போய் தான் ஆகணும், அதை முயற்சித்து தான் நம்ம ஆகணும். அப்படி கடந்து போக முடியாது, நம்ம அதை அடைய முடியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்மளோட வாழ்க்கையில் அடைந்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டு இருக்க விஷயங்கள் 2 நாளாக இருக்கலாம், 1 மாதம் பக்கத்தில் தூரமாக இருக்கலாம், அவங்க முயற்சித்தாதான் அதை நம்ம அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை ஒன்று பொதுவாக அறிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய பிரச்சனை என்பது ஒரு நீண்ட தொலைவு தேவைப்படும். ஒரு சின்ன காரியம் என்பது சாதாரண நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுதான் நம் இறைமார்க்கம். ஒரு சின்ன ஒரு தலைவலி ஜுரம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் நாம் நீக்க கொள்ளலாம். ஒரு மேஜரான ஒரு வியாதி தூரம் போய் தான் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு தன்மையின் அடிப்படைக்குள்ள முயற்சி பண்ண வேண்டும். தன்மையின் அடிப்படை நாம் கடந்து போகப்பட வேண்டும். அதனால் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு தகுந்த முயற்சி தேவை. எல்லாத்துக்கும் ஒரே முயற்சி நாம் பயன்படுத்தி அடைய முடியாது, இதில் நாம் தோல்வி அடைகிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு செயல்பாடுக்கு தகுந்தவர்கள் முயற்சிக்கப்படும் போது அதை நாம் அடைந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 வாசி. ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தடுத்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவன், நான் போகும் மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றான். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தான் சகோதரனுக்கு தனக்கு ஒரு இடலை உண்டாக்கி தன் சொந்த ஊரை விட்டு அவன் வெளியில் வருகிறான். மீண்டும் தன் சொந்த ஊருக்கு போகிறான். தான் சகோதரனை ஏமாற்றுதனை அறிந்து தான் சகோதர மனநிலை எப்படி இருக்கோ, தன்னையும் தன் குடும்பங்களை கொன்று போட்டு விடுவானே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். நாளை தன் சகோதரனை சந்திக்க போகிறான். தன் நிலை எப்படி நடக்க போகுது என்று தெரியல. அப்போ கடவுள்கிட்ட போய் தயவு கேட்குறான். அவன் தேவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு தூதனை அனுப்பி அவன் முயற்சியை தடுக்க பார்க்குறான். ஆனால் அவன் விடலை. நீ என்னை ஆசீர்வதிக்கப்படவிட்டால் நான் விடமாட்டேன். ஒரு சின்ன ஒரு சோதனை போட்டு பார்க்குறான், அவன் எப்படி விசுவாசத்தில் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அவன் விசுவாசத்தில் எப்படியாக ஜெயிக்கிறான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய முயற்சி என்பது தொடர்ந்து போக வேண்டும்.
ஏதோ ஒரு நாள் 2 நாள் முயற்சித்து விட்டுடக்கூடாது. அந்த நிலைகளை அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் நாம் கடந்து போகப்பட வேண்டும். அதனால் அந்த ஒவ்வொரு நிலைகளுக்கு தகுந்தால் துவக்கம் இருக்கும், ஒவ்வொரு நிலைகளுக்கு தான் முயற்சி இருக்கும். அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் வரங்கள் பெற்றுக்கொண்டு ஆசைப்படுறோம். அப்படியே கையை நீட்டினா ஒருவன் விடுதலை ஆகப்பட பேய் ஓடணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான், தப்பல்ல. அதற்கேற்ற முயற்சி, உழைப்புகள், பிரயாசங்கள் இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் அதை அடைய முடியும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை கேட்கிறோங்களோ அதற்கேற்ற முயற்சி தேவை. நம் காரியத்தை மாத்திரம் பெரிதாக வைத்துக் கொள்வோம், ஆனால் சரியான முயற்சியில் நம்ம அதை அடைய முடியாது. ஆனால் இறைத்தன்மை நாம் எதிர்பார்க்கிறவனமாக காலம், சூழ்நிலை அடிப்படைக்குள்ளாக ஒரு முயற்சிக்கப்பட வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நம்ம அதிகமாக முயற்சிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் தகுதி இருந்தால் கொஞ்சமாக பிரயாசம் விட அடைந்து விடலாம். ஆனால் காலம் மிகவும் சவியமாக இருப்பதனாலே சரியான முயற்சி நமக்கு தேவை. அடுத்தபடியான ஒரு தகுதி என்று சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களை வைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற, ஏன்னா வேதத்தெல்லாம் நம்ம மொனையை மாத்திரம் பிடிச்சிக்குவோம், ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவோம், முன்ன பின்னெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். கேளுங்கள் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அவர் கேட்ட பேட்டலாம் அப்படிலாம் கிடையாது. அது எப்படி கேட்கணுங்க வடிவமைச்சு வைத்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் வேலை நிறைய நிலைகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மனம் போட்டு ஜெயித்தால் வருவார்னு சொல்லியிருக்கு, உண்மைதான். ஆனால் தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதியை நாம் அடைந்திருந்தால் தான் 2 பேர் கூடி ஜெபம்னா வருவார். நம்ம பாவி அக்கிரமமாக கலந்துட்டு போய் ஜெபம்னா எப்படி வருவார்? ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சி கொள்வோம். என்ன கடவுள் சொல்லிட்டாரு செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஒரு வசனம் என்பது இறைமார்க்கம் சொல்லுகிறது. 2-3 வசனங்கள் அது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லுகிறது. ஒரு மனிதனை குற்றவாளித்து இருக்கும்போது 2-3 சாட்சிகள் தேவைன்னு சொல்லுகிறார். ஒரு மனிதன் நல்லவனித்து இருக்கும்போது 2-3 சாட்சிகள் தேவைன்னு சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு காரியம் நடைமுறைப்படுத்துவதற்கு 2-3 சாட்சிகள் தேவை. அது இல்லாமல் ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுள் சொல்லியிருக்கலாம் நம்ம போகக்கூடாது. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு தகுதியை நிலைப்படுத்துகிறார். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் வளர்த்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருந்த போதும் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்தியரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகார்த்தியாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாலும் வைக்காதே போவார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான தேசத்தில் ஒப்புவித்தார். திடீரென்று மீதியானிட கடந்து வந்து அவனை வெள்ளாமையில் அழிப்பது, அவனை துன்புறுத்துவது, இப்படி சில காரியங்களை செய்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மனம் திரும்பி கடவுள்கிட்ட போய் கூப்பிடுறாங்க. கடவுளோட சத்தத்தை கேட்டு ஒரு விடுதலை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். 10 வாசிங்க அதே அதிகாரம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவானியரின் ஊராராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இதையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம்
செய்யாதே என்றான். இங்கே ஒரு தேவதூதர் வந்து பராங்கரம்சாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு எப்படி நேரிடும்? எங்களுடைய மூதாதையர் சொல்லியிருக்கிறார்கள், எய்த்துள்ளது எவ்வளவு அற்புதங்கள் செய்து கடவுளை எங்களை அழைத்து வந்தார் என்று சொல்லி, அதெல்லாம் என்ன ஆச்சு என்று அவன் கேட்கிறார். அதாவது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த போகிறார். ஒரு பராங்கரசாலி தெரிந்து கொண்டார். ஒன்றுமே தெரியாத போய் யுத்தத்தில் உட்கார வச்சு என்ன பண்ண முடியும்? இதை நாம் அறிந்து கொள்ள நாம் கேட்குது நியாயம். எனக்கு அதை கூட ஆனார் இதை கூட ஆனார் கேட்குறோம், நல்லதுதான். ஆனால் என்ன தகுதி? இவன் ஒரு பெரிய பராங்கசாலி இருந்ததுனால யுத்தம் செய்வதற்கு அவனை அனுப்புகிறார். ஒன்றுமே தெரியாத ஒரு பயந்தாவளை போய் யுத்தம் பண்ணானா வரவே மாட்டான். ஆனால் நாம் கேட்பது தவறல்ல, ஒரு தகுதி இருக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு தகுதியில் நீங்கள் அடைய முடியாது. தேவன் எவ்வளவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தம் செய்திருந்தாலும், வேதத்தை நன்மை செய்ய பிரயாசப்பட்டாலும், நீங்கள் தகுதி அடையப்படவிட்டால் நிச்சயமாக நம்ம அதை அடையவே முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு சர்வலமே தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். இஸ்ரவேல் எவ்வளவு மகிமைப்படுத்தினர் பார்க்கிறோம். அதை நம்ம வாழ்க்கை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நடைமுறை ஒரு தகுதி தேவை. ஒன்றுமே இல்லாமல் நீங்களை காணப்பட்டீங்கன்னா நாம் எவ்வளவு வல்லமையுள்ளதை தொழுது கொண்டாலும், நாம் நினைத்தாலும் எதிர்பார்த்தா நீங்கள் அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு தகுதிக்குள்ளாக கடந்து போகும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அடைந்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்மிடம் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆகாப் ராஜா நாட்களில் தேவன் வானத்தையும் பூமி அடைக்கிறார். மழையும் பனியும் தாண்டி பெய்யாது. அங்கே எலியா காணப்படுகிறார். அவருக்கு சொல்லுதான், யோர்தான் நதியில் உட்காந்துரு, உடனே சாப்பாடு வரும் சொல்லிட்டு காங்கால போசிக்கிறார். யோர்தான் தன் தண்ணியை குடிச்சுக்கிறான். தண்ணி வற்றி போகிறது. உடனே என்ன செய்யுது? சாரிபாத் ஊருக்கு போன்னு சொல்லுகிறார். உண்மையை நாமளாக இருந்தோட இந்த இடம்லாம் வர மாட்டோம். அப்போ அவன் போகிற ஒரு விதை வெறுகு பெருகி கொண்டு இருக்கிறாள். அவன் போய் கொஞ்சம் தண்ணி இருந்தால் குடும்பம்னு கேட்குறேன். முன்ன பண்ண யாருன்னு தெரியாது. அதோடு ஏதாவது சாப்பிடுறது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் எடுத்துருவான்னு கேட்குறான். அவள் சொல்லுகிறாள், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பொடி மாவு தான் இருக்குது, அதை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாவ போகிறோம். நாமளாக இருந்தால் அவனை உடனே வெள்ளி போடான்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இருக்கிறது ஒரு பிடி மாவு தான், நாங்களே சாவலான்றது இவன் வேறு பங்கு போட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெண்ணுடைய மனநிலை பாருங்கள். சொந்தக்காரன் கிடையாது, பங்காளி கிடையாது, யாரும் கிடையாது. யாரோ ஒரு மனிதன் புறம்போக்கு போல உட்காந்துக்கிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தைப்படி செய்கிறார். தேவன் சொல்லுகிறார், இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் இது மாவு குறையாமலும் எண்ணெய் குறையாமல் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் நன்மை செய்வது பெரிய விஷயமே கிடையாது. தகுதியை நாம் இருக்கப்பட வேண்டும். நாம் எதை கேட்டாலும் தேவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தகுதிகள் இல்லைன்னா நாம் அடைய முடியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவத்தை நாம் எதை வேணாலும் அடைந்து கொள்ளலாம். அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் தயால பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை அடைந்து கொள்வதற்கு ஒரு தகுதி இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நாம் அதை அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக இடம். ஒரு நிலைகளை அடைந்து கொள்வதற்கு ஒரு இடம் அவசியம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆற்று வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில்
நடத்துவான். அருமரத்தகர இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் இந்த பெதஸ்தாங்கிற குளத்தை அங்கே காண்பிக்கிறார். தேவன் கிரீசை விரும்புகிறார். மனிதனெல்லாம் தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. எப்படியாவது தேவன் இருக்கிறார் என்பது காண்பிக்கப்பட வேண்டும். அங்கே ஒரு குளத்தை தெரிந்து கொள்கிறார். அதான் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் தன்னை காண்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு இடத்தை தேடுகிறார். மனிதனெல்லாம் விட்டுகிறான். ஒரு இடத்தை தேடிபடியா தன் கிரியைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு குளத்தை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் தேவன் பூமிகளை எவ்வளோதான் நடத்த வேண்டும் எண்ணினாலும் அதற்குரிய ஒரு இடம் தகுதி தேவை. அப்படி இல்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். மத்திய சுவிசேஷம் மார்க் 11:1 வாசிப்போம். மார்க் 11:1 11ஆம் அதிகாரம் 1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவர் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அழைத்துக் கொண்டு வாருங்கள். இந்த அருமரத்தகர இயேசு கிறிஸ்து சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு கழுதையின் மேல் ஒரு பவனி வர வேண்டும். இப்போ எங்கே போய் கழுதை தேடுறது? தேவன் சொல்கிறார், உங்கள் பட்டணத்தை எதிரே கிராமத்துக்கு வாங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி இருக்கும், யாரும் இதுவரை ஏறி இல்லாமல் ஒரு கழுதை, அதை அவிழ்த்து வா, உங்கள் எஜமானு கேட்டார் என்று சொல்லுங்கள். திரும்ப வந்து ஆயத்தப்பது அப்படி தான் சொல்ல எதிர்த்துப்பாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே ஒரு பந்தி ஆயத்தப்பட வேண்டும் நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்கம் என்பது தேவ சமூகத்தில் எல்லா காலத்திலையும் ஒரு நிலைகளை நடைமுறைப்படுத்த ஒரு இடம் தயாராக வைத்திருக்கிறார். நம்ம நினைப்பது போல கிடையாது. இயேசு தான் ஊழிய காலத்தில் ஒரு கழுதை மேலே ஏறுவர் என்று சகரியில் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கழுதை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார். தான் ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் எழுதியிருக்கிறார். ஒரு வீட்டை அங்கே தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் என்ன தீர்மானி வைத்திருக்கிறாரோ அதற்கு ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதை கண்டு நாம் போய் என்ன பண்ணணும்? நாம் நடைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மோசேக்கு சொல்லுவா, கண்ட இடமெல்லாம் எனக்கு பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் எந்த இடத்துல தெரிந்து கொண்டு இருக்கணும் அங்கே போய் பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு, கண்ட இடம்லாம் தேவனை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவா. நான் எந்த ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டனோ அங்கே போய் என்னை தொழுது கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு நிகழ்வும் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதன் பிரகாரம் அந்த இடத்துல போய் தான் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும். காலங்கள் வெளிப்படாமல் இருப்பதனாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். அங்கே போய் தான் நாம் தேவனை என்ன பண்ண தொழுது கொள்ளப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் அல்ல. கடைசி காலத்தில் எங்கே பிதாவை தொழுது கொள்ள காலம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்படி தொழுது கொள்ளும் முறை வைத்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். வெளிப்படுத்த 19:7. நாம் சந்தோஷப்பட்ட களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அல்ல கடைசி காலத்தில் காணப்படுகிற மணவாட்டி அவர் சந்திக்கு எதிர்கொண்டு போகிறதெல்லாம் ஒரு திட்டம் செய்திருக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ள தான் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்ல இயேசு வராருன்னா எப்படி வேணாலும் இருக்க முடியாது. 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தினார். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யோவானாகிய நான்
புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தில் இறங்கி வர கண்டேன். தான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போகிறவர் ஒரு மணவாளனாக வரப்போகிறார். கடைசிகால சபை எதிர்கொண்டு நடைமுறைப்படுத்துகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு மணவாட்டி என்று சொல்லுகிறார். அதுக்கு பேர் சூட்டு நம்ம இப்போ திருமணம் செய்கிறோம், ஒரு மணப்பெண்ணுடைய பேர் கேட்போம். பேர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு பத்திரிகையில் போட முடியாது, எல்லாத்தையும் திட்டமிடுகிறோம். ஆனால் இறைமார்க்கம் இயேசு கிறிஸ்து வருகை என்பது அவர் எப்படி ஒப்பனை நடைமுறைப்படுத்த ஒரு மணவாளன். பொதுவாக அதுக்கு அதை ஏன் இப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் லெகுவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான். இயேசு கிறிஸ்து ஒரே தேவகுமாரன், அவர் எப்படி வேணாலும் சித்தரித்திருக்கலாம். ஒரு பெரிய ராஜாதி ராஜா வரப்போறான்னு சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒப்பிடுகிறார், ஒரு ஏன் மணவாள ஒப்புறான் நாம் அந்த நிகழ்வை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டியது தான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரகாரம் இயேசு ஒருவர் அங்கங்கே இருக்கலாம், கடந்து போயெல்லாம் நின்றுகிறார்கள். அப்படி ஒரு நிலையே வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் தெய்வம் திட்டம் செய்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தெய்வ திட்டம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க திட்டம் செய்கிறது. 9ஆம் வசனத்தோட வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர் என்னிடத்தில் வந்து, நீங்க வா, ஆட்டுக்குட்டியான மனைவியை உனக்கு காண்பிக்கிறேன். அதில் பின்பு அடைந்து கொள்ள போகிற சம்பவத்தை யோவானுக்கு 2000 ஆண்டுகள் முன்பே எழுதி வைத்துட்டார். பொதுவாக இது மாத்திரமல்ல, வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஆதியாகமம் 3:15 பழைய ஏற்பாடுக்கான மல்லிகா 4ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதுகிறார். அதில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எல்லா புத்தகங்களும் எழுதிக்கிட்டே வரா. எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா இது திடீரென்று சொல்வது அல்ல. ஏன்னா நாம் ஏமாந்திடக்கூடாது என்பதற்காக தான் வேதத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக எல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறான். ஏன்னா சாத்தான் மிக வஞ்சகமானவன், நம்மளை ஏமாற்றி விடுவான் என்பதற்காக ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக ஆயிரம் ஆண்டுகள் முன்பே எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பூமியுடைய நிறைவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் முன்பெல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ நேற்று இன்றுலாம் சொல்லுவது கிடையாது. எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் ஆயிரம் ஆண்டு வடிவமைத்து வைத்துட்டார். நீங்கள் அறிந்து ஓடி நீங்கள் காத்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் போய் அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, தெரியல என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஒரு வசனம் 2 வசனம் சாட்சி அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக மணவாட்டியவள் என்று சொல்லுகிறார். அதுக்கு எல்லாம் வடிவமைக்கிறார். அப்படி வடிவம் கடைசி காலத்தை பார்த்தீங்கன்னா மணவாட்டிக்கு ஒரு ஒப்பனை கொடுக்குறார். இந்த பேரில் வரும், அதில் 2 தீர்க்கதரிசி இருப்பாங்க, இந்த தேசத்துலேருந்து வரும், இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார். இதே ஒரு பேரை மாத்திரம் அல்ல, அது எப்படி துவங்கும், எப்படி நடைமுறைப்படி, எப்படி முடியும், கடைசியாக வடிவமைக்கிறார். மணவாட்டி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தீர்க்கதரிசிகள் எழும்பி ஊழிய 3 ஆண்டுகாலம் செய்கிறார்கள். கடைசியில் எருசலேம் சாகிறார்கள். 3 நாள் பிறகு அவர் உயிரோடு எழுகிறார் என்றெல்லாம் அவளே மணவாட்டி என்று சாட்சி கொடுக்கிறார். ஆனால் நம்ம போய் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. என் மணவாட்டி என்று அவ்வளோ சான்று கொடுக்கிறார். முடிவு பரிந்து சொல்லுகிறார், கடைசி பரிந்து வரைக்கும் சொல்லிட்டு போகிறான். மணவாட்டி என்பது யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை அறியப்பட வேண்டும். அதை கற்று நாம் நடைமுறைப்படுத்தி ஓடினவை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக இரக்கம் தேவை. நீ எல்லாத்தையும் எவ்வளோதான் தெரிந்து கொண்டாலும் இரக்கம் தேவை. நீ பவுல் சொல்வார், ஒரு நீர் பாய்ச்சுகிறான், ஒரு நடுகிறான், தேவன் விளை வைத்தால் தான் பலன். ஏன்னா முடிவு இல்லைன்னா நம்ம அட முடியாது. ஒரு குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், ஜெயம் பெற்றாதான் முடிவு. அதில் கடைசி நீங்கள் அடையலைன்னா ஒரு புரோஜனமும் கிடையாது. நட்டும் புரோஜனம் கிடையாது, தண்ணி பாய்ச்சும் புரோஜனம் கிடையாது, ஒன்றுமே புரோஜனம். முடிவும் பார்த்தீங்கன்னா நாம் விளைச்சலை அறுவடை செய்யப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த இடத்துல இரக்கம் தேவைப்படுகிறது. மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மத்திய 9:1.
அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இந்த அருமரச்சகர இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு மனிதன் பாவத்தினால வியாதிப்பட்டிருக்கிறான். அவனை ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு வராங்க. அவனை பார்த்து தேவன் இப்படியாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறார். அப்படி ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அவன் குணம் அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக ஒரு காரியத்தை அடைந்து கொள்வதற்கு இரக்கம் தேவை. எவ்வளோதான் முயற்சித்து கொண்டு போனாலும் நன்மை அடைவதற்கு இரக்கம் இருந்தால் தான் அதை நம்ம அடைய முடியும். ஏசியா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அப்போதான் நீங்கள் அடைய முடியும். சமயங்கள் காலங்கள் இல்லாமல் நீங்கள் தேடினீங்கன்னா அதை நாம் அடைய முடியாது. அதனால் ஒரு இரக்கம் கிடைப்பதற்கு முடிவு அவசியம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு நிலை இருக்கிறது பார்த்தோம். விசுவாசம் உண்மைதான், காலம் உண்மைதான், எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாலும் கடைசியாக இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு மனிதன் கொடுக்க விரும்புகிறானோ அவனிடத்தில் இரக்கம் இருக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஒரு பேங்குக்கு போகிறோம் லோனுக்கு, எல்லோரும் வாங்கிட முடியுமா? எல்லாம் இந்த நாட்டில் பிறந்து இந்திய பிரதிநிதியாக இருக்கிறோம். அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணோம்? இறக்கம் கிடைச்சா தான் வாங்க முடியும். நீ சொத்து வச்சுருக்க சுகம் வச்சுருக்கிறது முக்கியம் கிடையாது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு லோன் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு போய் நிற்போம், கொடுக்க மாட்டான். நாளைக்கு வா, இன்றைக்கி வாமா. அதெல்லாம் நம்ம இருப்பதுனால அடைந்து விடலாம்னு சொல்ல முடியாது, இல்லாத நாளேன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நிலைகளுக்குள்ளாக அடைந்து கொள்வதற்கு யார் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்களோ அங்கே இரக்கம் தேவைப்படுகிறது. அங்கே இணக்கம்லாம் நிச்சயம் பண்ண முடியாது, நம்மளை அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லாமே நம்ம அறிவிக்க காரணம், இவ்வளோ சான்றுகள் கொடுக்க காரணம் இந்த இறக்கம் கிடைக்கணும் என்பதான் சொல்கிறோம். நல்ல விசுவாசனா இறக்கம் கிடைக்கும், நல்ல ஒரு போராட்டத்தை போராடினா இறக்கம் கிடைக்கும், நல்ல நீதி செய்திகனா இறக்கம் கிடைக்கும்னு சொல்ல காரணமே எல்லாத்துக்கும் பிரதான ஒரு நிகழ்வு இறக்கம் அவசியம். இதில் எங்கே முரண்படுதுன்னா காலத்தில் தான் முரண்படுகிறது. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாஸ்தானத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் முன்னே தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு கடினமான காலம். ஆமான் என்கிற ஒரு மனிதன் மொர்தெகாயுடன் ஏற்பட்ட மோதல்ல ஒரு பெரிய ஒரு இனத்தை அழிக்க முற்படுகிறான். ஆனால் இனத்தை காப்பாற்றப்படுவதற்கு எஸ்தர் அங்கே போய் ஒரு ராஜாத்தியை உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ராஜாவை பார்க்க முடியாது. உடனே இறக்கம் கிடைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனிடத்தை உபவாசத்தை இறக்கத்தை தேடுறாங்க. நான் நாளைக்கு ராஜாவிடத்தில் போகிறேன், ராஜா செங்கோலை நீட்டப்படவிட்டால் அங்கே போகிற எந்த ஒரு மனுஷையும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி செங்கோலை நீட்டிட்டால் அங்கே தான் எதற்காக போகிறாங்களோ அதை பேசிக்கொள்ளலாம். அவள் கடந்து போகிறாள். ராஜா மத்திய இறக்கம் கிடைத்து தான் செங்கோலை நீட்டுகிறாள். இல்லைன்னா அவள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒவ்வொரு காலத்தின் அடிப்படைக்குள்ளாக தேவைப்படுகிறது. ஆனால் நாமளும் ஒரு கடினமான காலத்துக்குள்ளாக இருக்கிறோம்.
நாம் எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறோம்ல நன்மை பெற்றுக்கொள்ளலாம். காலங்கள் வெளிப்படும் போது எல்லாம் நம்ம ஈஸியான விஷயம். நீங்கள் அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இரக்கம் கிடைப்பதற்கு காலம் அவசியமாக இருக்கிறது. இரக்கம் கிடைத்தால் ஒரு காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொடுக்க முடியும். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தெய்வத்தின் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு நிலைகள்லாம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நிலையும் நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலத்தும் சமயங்களும் பயன்படுத்தி ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு போகிறோம். கடந்த நாட்கள் நடைமுறைப்பட்ட கொரோனாவிட இன்னும் பல சம்பவத்தை நாம் சந்திக்க போகிறோம். ஏதோ கொரோனா போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது போய் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் இறைமாற நாம் அறிவுறுத்துகிற பிரகாரம் அதை விட பலவிதமான நிலைகள் பூமிக்குள்ளாக தாக்க போகிறது. வேதத்தை நமக்குலாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஏன்னா வேதத்தை நம்புவதால் ஒன்றும் மாறாது. இப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு ஒரு இரக்கம் தேவனிடத்தில் தேவைப்படுகிறது. அந்த இரக்கம் நாம் கொடுக்க காலத்துக்கு முன்பாக நாம் தேவனை எவ்வளவு பிரியமாக நீங்கள் வாழ்கிறீர்களோ அதன் அடிப்படைக்குள்ள தான் கடவுள் நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவர். ஆனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் யதார்த்தமான தேவன் அல்ல. நம்முடைய நீதிகளை நிலைநிறுத்தி பார்க்கக்கூடியவர். நாம் இப்படிலாம் தேவனுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிற ஓடணும், அன்பு கூறணும், அவர் சமூகத்தில் பிரயாசப்பட்டு என்று அதன் அடிப்படையில் தான் அவர் செய்வார். அதனால் நாம் சாதாரண நிலை மனித வாழ்க்கையில் பார்க்குறோம். நல்லா வசதியாக வாழும்போது திரும்பி பார்க்க மாட்டோம். வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. என்ன வேணாலும் மாறலாம். நான் வாழ்க்கை சரிந்து வருத்திட போகும்போது அவன் நினச்சி பார்ப்பான், அன்றைக்கி போனால் நம்ம திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிம்போம். இருந்தாலும் கொடுக்க மாட்டான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ள வாழ்க்கையில் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் நிதானமாக வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அதாவது காலத்தின் அடிப்படைக்குள்ளாக ஒரு கடினமான காலத்தை நோக்க போகிறேன் என்று பைபிள் எழுதிருச்சு. அந்த காலத்தை நம்ம எதிர்கொண்டு போக போகிறோம். அதை அறிந்த காலத்துக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இல்லைன்னா உங்களை நம்ம யாரும் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம எதிர்பார்க்கிறவனமாக நம்முடைய வாழ்க்கை, குடும்பங்கள், தேசங்கள், பட்டணங்கள்லாம் ஒரு கடினமான நோக்கை எதிர்கொண்டு போகிறது. அதில் நாம் தப்பித்து கொள்வதற்கு, காப்பாற்றிக் கொள்வதற்கு முன்பே வெள்ளம் வருவதுக்கு முன்னே ஒரு அணையை போட்டு வச்சுருங்க. உங்களை கடவுள் நினைத்து என்ன பண்ணலாம், நான் கேட்கலாம், நான் இப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லி. இல்லைன்னா அவர் நன்மை செய்ய மாட்டால். வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு விசுவாசத்தில் கடந்து போங்கள். நல்ல ஒரு தகுதியான இடத்தை பிரவேசிங்கள். காலத்தை பயன்படுத்தி நான் முயற்சிக்கப்பட வேண்டும். பிரசங்க சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. வேற இனி ஒரு பலமுள்ள ஒரு காலத்தை சந்தித்து கடவுள் தன் கிரியைகளை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே யோவேல் 2:27 வாசித்த பிரகாரம் ஒரு பலமுள்ள காலங்கள் வெளியாக எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. அதற்குள்ள ஒரு உழைப்பை பிரயாசம் பண்ணுங்கள். ஒரு அர்ப்பணிப்பு நடைமுறைப்படுத்துங்கள். நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கு அப்படியாக ஒரு புரோஜனமான வாழ்க்கை அமைய என்று கேட்டும் தெய்வங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.